வணக்கம். சேனல் 24 தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். அனைத்து மீனவர்கள் சங்கமும் மார்னிங் ஸ்டார் அறக்கட்டளையும் இணைந்து IVI மருத்துவ குழுவின் மூலமாக அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி ஏற்பாட்டில் காசிமேடு பல்லவன் நகர் திடீர் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் பயனாளிகளுக்கு இலவசமாக கண்ணாடிகளும் கண் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு IVI மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இம்மருத்துவ முகாமில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில தலைவியின் R. சீதா அவர்கள், வடசென்னை மாவட்ட தலைவர் ச. பெரியசாமி, தமிழக வெற்றிக் கழகத்தின் பகுதிச் செயலாளர் செந்தமிழ் மற்றும் அந்த பகுதி மக்கள் என்று சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களில் 320 பேருக்கு இலவச கண்ணாடிகள் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெரியலையா? சரி, இப்போ இந்த கண்ணாடியை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, சூப்பரா தெரியுதா? அப்படியா? சரி, அப்போ இப்படிதான் இருக்கு. என் பேரு நாஞ்சில் ரவி. அனைத்து மீனவர்கள் சங்கமும் இந்தியா விஷனும் சேர்ந்து இன்னைக்கு மீனவர் பகுதியான பல்லவன் நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் வைத்து மீனவ மக்களுக்கான இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண் மருத்துவ முகாம் என்பது மக்களுக்கு புரத சத்துக்களை கொடுக்கக்கூடிய மீனவர்களாகிய எங்களுக்கே இன்னைக்கு கண் பார்வையானது மங்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், கடல் முழுவதும் இன்னைக்கு பொல்யூஷன் ஆயிருக்கு. கடல் முழுக்க குப்பை தொட்டியா மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. கடல்ல மீன் பிடிக்க போகக்கூடிய மீனவர்களுக்கு கடலுடைய உப்பும் பெரும் கப்பல்கள் தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் முழுவதுமாக கடலில் கலந்துருக்கிறதுனால அந்த எண்ணெய் படலத்தை தொடர்ந்து மீனவர்கள் 24 மணி நேரமும் கடலுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த ஊதா கதிர்கள் கண்ணில் படும்போது பெரும்பாலான மீனவர்களுக்கு கண் பார்வை மங்கலாக, கிட்ட பார்வை, தூர பார்வை ஏற்படுகிறது. இதற்காக கடற்கரை ஓர இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களுக்கும் இலவசமாக கண் மருத்துவ முகாம் செய்து அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல கிளாஸை கொடுத்து நல்ல பவரான ஒரு கண்ணாடியை வழங்கி அவருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படாமல் செல்போனை பார்க்கறது, படிக்கிறது, ரூபா நோட்டை கூட இன்னைக்கு 100 ரூபாயா 50 ரூபாயான்னு சொல்லி பார்க்க கூட தெரிய மாட்டேங்குது. கிட்ட வச்சு பார்த்தா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, தூரமாக வச்சு பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு மருத்துவமனைக்கு போனால் ஒரு 3000 ரூபாய் இல்லாமல் இன்னைக்கு கண்கண்ணாடியோ மருத்துவரையோ அணுக முடியல. அதனால் கடற்கரை ஓர இருக்கக்கூடிய எல்லா மீனவ பஞ்சாயத்துக்களை அணுகி நாளைக்கு சீதிகாலில் நடக்க போகுது. அடுத்த நாள் புதிய மராஞ்சிபுரம் நடத்த போகிறோம். அதுக்கடுத்தது YMCயில் நடத்த போகிறோம். காசிமா நகர், காசிபுரம் A பிளாக், B பிளாக் போன்ற பகுதிகளெலாம் மீனவருக்காக இலவசமாக கண்கண்ணாடி பரிசோதனை செய்து அவர்களுக்கு வழங்குவதற்கான முகாம் அனைத்து மீனவர் சங்கமும் இந்தியா விஷனும் சேர்ந்து இதை மேற்கொள்கிறோம். இதை எல்லாரும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாடி வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள்ளாடி ஒரு 15லேருந்து 25 முகாம் நடத்தலாம்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம்.